பழனியில் வீடமைப்பு திட்டத்திற்கு சாலையை மேம்படுத்த சிலாங்கூர் பூச்சொங்கிலுள்ள கின்றாரா தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி கட்டடத்தை உடைக்கப்படக்கூடும் என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்திருக்கிறது. 1946ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டு 78 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட கின்றாரா தமிழ் பள்ளியை வீடமைப்பு திட்டத்துக்காக ஒரு பகுதியை உடைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என பகாங் உரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் படிக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் பிரச்சினை, 700 மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலும் பிரச்சினை என்றால் ஒட்டுமொத்தத்தில் தமிழ் பள்ளிகள் நம் நாட்டில் ஒரு பிரச்சினையின் அடையாளமாக மாறி வருகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். 2020இல் பள்ளியின் அருகாமையில் புதிய வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஒரு புதிய கட்டிடம் கட்டப்படும் முன் எவ்வளவு நிலம் பயன்படுத்தப்படும், சாலை விரிவாக்கம், வாகன நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதா மற்றும் அருகாமையில் இருக்கும் கட்டிடங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று எல்லா வகையிலும் ஆராய்ந்து பிறகுதான் அதன் ஒப்புதல் வழங்கியிருக்க வேண்டும். திடீரென்று சாலை விரிவாக்கத்திற்கு இடப்பற்றாக்குறை, அதனால் தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி இடிக்க வேண்டும் என்று கூறுவது மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையின் தூரநோக்கு சிந்தனையின்மை மற்றும் திட்டமிடல் பிழை என்று தெளிவாக தெரிகிறது. இன்று சாலை விரிவாக்கத்திற்கு பள்ளியின் ஒரு பகுதி தேவைப்படும் என்று சொல்லும் இவர்கள், எதிர்கால வளர்ச்சிக்கு முழு இடமும் தேவைப்பட்டால் என்ன செய்வது? அதனால் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியம் எந்த விதத்திலும் தமிழ் பள்ளிகளின் விடயத்தில் சமரசம் செய்யாமல் உறுதியோடு இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று கணேசன் கேட்டுக்கொண்டார். தமிழ் பள்ளி என்பது நம் இனத்தின் வரலாற்று ஆவணம், தமிழர்களின் தாய்மொழியின் கருவறை. அதை வெறும் ஒரு கட்டிடமாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். நாட்டின் வளர்ச்சிக்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றங்கள் தேவை. ஆனால் அந்த மாற்றங்கள் ஒருபோதும் தமிழர்களின் அடையாளமாக இருக்கும் தமிழ் பள்ளிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும். இதுபோன்ற பிரச்சினைகள் நம்முடைய தமிழ் பள்ளிகளுக்கு புதிதல்ல. இனி அலட்சியம் வேண்டாம். இனிவரும் காலங்களில் தமிழ் பள்ளிகளின் சிக்கல்களை ஆராய்ந்து தீர்வுகள் காண்பதற்கு அரசாங்கம் மாநில அளவில் தமிழ் பள்ளிக்கான ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கணேசன் தொடர்ந்து வலியுறுத்தினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.